Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த cute and elegant ஆன neck design long maxi cutting and stitching தான் பார்க்க போறோம். So please வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த tutorial கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And also உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேக்ஸி M size மெஷர்மெண்ட்ல தான் பண்ண போறோம். சோ மெஷர்மெண்ட் சார்ட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யோக் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். யோக் லென்த் 14 inches மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா ஹாஃப் ஷோல்டர் -2, சோ 5.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half arm hole -2, so 5.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 chest 9 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து 1.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ French curve யூஸ் பண்ணி arm hole curve draw பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 waist round 7.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் சைட் 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பேக் பேப்பர் பேட்டர்ன். இதை வந்து லைனிங்ல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பேக்ல வந்து ஜிப் அட்டாச் பண்ண போறோம், அதனால 1 inch விட்டுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிட்லயும் கட் பண்ணிக்கலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் இந்த பேப்பரை எடுத்துக்கலாம். இதில் தான் ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் வந்து 0.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனோட மிட்ல வந்து 1/2 inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டாட்ஸ் பிடிக்க போகிறது இல்லை, அதனால அந்த 1 inch வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்னை லைனிங்ல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே வந்து 0.5 மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு இது ரெடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 மார்க் பண்ணிக்கலாம்.
அதாவது அரை இன்ச். இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இதே பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3.75 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3.75 இன்ச். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கப் சைஸ் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க இருந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்க போறேன். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மிட் பாயிண்ட்ல 1/4 இன்ச் மார்க் பண்ண போறோம் உள் சைடு. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி நெக் டிசைன் ட்ரா பண்ண போறோம். ஸோ நான் ட்ரா பண்ற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் லென்த் வந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லாண்டிங்கா லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல 1/2 இன்ச் மேல் சைடு மார்க் பண்ணுங்க. அண்ட் இங்க மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு 1/4 இன்ச் கீழ் சைடு மார்க் பண்ணுங்க. இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து பேக் ஆர்ம் ஹோல், இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இப்போ வந்து ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேப்பர் பேட்டர்னை லைனிங்ல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 15 இன்ச்சஸ் லென்த் அண்ட் 8 இன்ச்சஸ் வித்துக்கு. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து 5.5 தானே, ஸோ அதை மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை இந்த மாதிரி கரெக்டா அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிட்டு ஷோல்டர்ல இருந்து இந்த நெக் ஃபுல்லா வந்து அவுட்லைன் மட்டும் டிரா பண்ணி இது அசையாம இருக்க பெல் பின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர்ல இருந்து நெக் ஃபுல்லா வந்து அவுட்லைன் டிரா பண்ணிக்க போறோம். ஸோ அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/2 இன்ச் விட ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து
அவுட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போது 1.5 inches கேப்பில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 1.5 inch கேப்பில் வந்து மார்க் பண்ணுங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கேலப்புடைய வித் வந்து 1.5 inches எடுக்க போகிறோம். அதுக்காக 1.5 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேப்போடைய வித்தே வந்து 1.5 inches இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த கேப்பே வந்து ஸ்கேலப் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த 1.5 inchesக்குள்ளே வர மாதிரி அந்த கேப் வச்சு ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக் ஃபுல்லாக இப்படி தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போது அவுட் சைடு வந்து ஒரு 1/2 inch வந்து அலவன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேலப் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த உள்ள இருக்க லைனும் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்கேலப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக் ஃபுல்லாக ஸ்கேலப் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேலப் நெக் டிசைன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை லைனிங்கில் வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி அயன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஷோல்டர் வந்து 5.5 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இன்னொரு சைடு அதே மாதிரி ஷோல்டர் வந்து 5.5 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மேலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிருந்து ஷோல்டர் சைடு வந்து 2.5 inches மார்க் பண்ணுங்க அண்ட் ஆப்போசிட் சைடும் 2.5 inches மார்க் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்னை கரெக்டாக அந்த ஷோல்டருடைய பாயிண்ட் இருக்கு இல்லையா அதில் வச்சு நான் வந்து நெக்குடைய அவுட்லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பேப்பர் பேட்டர்ன் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்கேலோப் டிசைனை கரெக்டாக அந்த லைனுக்கு உள் சைடு வர மாதிரி கரெக்டாக வந்து அதை அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கரெக்டாக அலைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அயன் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் குட்டி குட்டியாக நாட்சஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து மடித்து தைக்க போகிறோம். இங்கே மிடில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போது காட்டன் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து கார்னர்ஸ் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இந்த மிடில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்கேலப் டிசைன் இது மேலே வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த 2 நாட்ச் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும். இப்போது ஸ்டிச் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேலப் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து எண்டில் வந்து இப்படி முடிக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கை வந்து
டர்ன் பண்ணிட்டு நீட்டாக அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இப்போது மிட் பீஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இதனுடைய லென்த் வந்து 8 inches இருக்குது. ஸோ நான் ஃபேப்ரிக் வந்து ஒரு 11 inches லென்த்துக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வித் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரஸாக எடுத்துக்கோங்க, தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1.5 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அந்த லைனுடைய வித் வந்து கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 inch இருக்கணும். ஸோ 1/4 inch கேப்புக்கு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து டக்ஸ் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஃபுல்லாக வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைன், அதாவது செகண்ட் லைன் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போது இது மேலே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸோ டக் வந்து பிடிச்சிருக்கும். இப்போ இதை மடிச்சிங்கன்னா அடுத்த லைன் தெரியும். ஸோ அந்த லைனை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் தெரியுது இல்லையா லைனு, அது மேலே ஸ்டிச் போட போகிறோம். ஸோ டக்ஸ் வந்து இப்படி தான் பிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாகவே டக்ஸ் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக டக்ஸ் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ இதை இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து லைனிங்கில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண டக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த லைனிங்கை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு மேலே சைடு வந்து 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ தைச்சாச்சு. இப்போது மேலே எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். நாட்சஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கார்னரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதோட கார்னரில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1.5 inches மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது இங்கே இருந்து ஒரு 0.5 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்கேலப்போடைய மிட் பாயிண்ட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த நெக்லைனுடைய மிட் பாயிண்ட்டும் ஒன்றா சேர்த்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வரும்போது அந்த 1/2 inch பாயிண்டில் தான் வந்து இங்கே செட் பண்ண போகிறோம். இந்த 1/2 inch எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக் வந்து பார்க்க நேரோவாக இல்லாமல் கொஞ்சம் வைடாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 1/2 inch மார்க் பண்ணுறோம். ஸோ இதை கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கார்னரை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் நெக் டிசைன். நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். ஷோல்டர் 5.5 inches மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பேக் நெக் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த கேன்வாஸ் எடுத்திருக்கோம். இப்போது ஷோல்டர் சைட் 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது பேக் நெக் லென்த்து 9 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 2.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்ல இருந்து 2 inches மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போது டிசைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. இப்போது இந்த டிசைனுடைய அவுட் சைடு வந்து 1 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிட்டு மிட்ல வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். ஷோல்டருடைய ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 தானே, ஸோ அது வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்காங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கேன்வாஸ் எடுத்து இந்த மாதிரி கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு அயன் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடும் வந்து அதே மாதிரி கரெக்டா வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி லூப் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அந்த லூப்பை வந்து பாதியா மடிச்சு இங்க வந்து கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணிட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறேன். ஸோ அந்த இதில் வந்து மொத்தம் 3 லூப்ஸ் வந்து வரும். ஸோ இந்த லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நெக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்கில் வந்து நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம டர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நெக்கு டர்ன் பண்ணிவிட்டு அயன் மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். ஸோ பேக் நெக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ராங் சைடு திருப்பிக்கலாம். ஸோ ஜிப் சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் சைட் சீம் வந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. இப்போ ஃபேப்ரிக்கை வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டாட்ஸ் உடைய லென்த் அண்ட் வித் மார்க் பண்ண போகிறோம். லென்த் வந்து 3.5 இன்ச்சஸ் அண்ட் வித் வந்து 0.5 இன்ச். இப்போ இதை லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஸ்டிச் பண்ணால் டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டாட்ஸ் முடிச்சாச்சு பேக் சைடில். நெக்ஸ்ட் வந்து ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜிப் வந்து எடுத்துக்கலாம். இப்போது ஜிப் சைடு வந்து 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக பிளேஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபுட் வச்சு தைக்க போகிறோம். அண்ட் இந்த சைடு வந்து ஜிப்பை வந்து இப்படி திருப்பிட்டு பிளேஸ் பண்ணி சிங்கிள் ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். இப்போது இதை கரெக்டாக இது மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம். இதை டர்ன் பண்ணிவிட்டு உள் சைடு வந்து ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம் கார்னரில். ஸோ இதை எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி மேலே வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மேலே வந்து ஃபஸ்ட்டு மடிக்கணும். அண்ட் அப்புறம் இதை வந்து 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணுங்க. இது இந்த கார்னர் நீங்கள் ஹெம் பண்ணாலும் ஓகே தான், இல்லை ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நான் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். கீழே இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேக் ஜிப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து அந்த லூப் இருக்கு இல்லையா, அது வந்து ஜஸ்ட் ரோப் ரெடி பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் ஸ்ட்ரிப்பு 12 இன்ச்சஸ்க்கு 4 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதனுடைய வித் வந்து 0.5 இன்ச். இப்போது இந்த 12 இன்ச்சஸ் உடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணுங்க லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்.
இப்போ அந்த சேம் கேப் எடுத்து ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூவா ஸ்கேலப் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு சைடு ட்ரா பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்னொரு சைடும் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ மேலே இருக்கிற லைனில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்கேலப் டிசைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைனை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேலப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலப் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் சைட் சீம் மார்க் பண்ணியாச்சு அண்ட் கீழே 1/2 inch மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல கரெக்டாக இந்த ஸ்கேலப்புடைய மிட் பாயிண்ட் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். இதை அயன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி அதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணி நான் டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம் அண்ட் பேக் எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைட் சீம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் 1.5 inchesக்கு. ஸோ யோக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த யோக் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் தான் நான் வந்து அந்த நெக் லைனில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ யோக்கோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.